பொன்னி அடுப்பாண்டா இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் கூப்பிட்றாரு, இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொன்னி போயிடுறாங்க. அப்படியே வராரு மூர்த்தி. ஐயோ நல்ல வாசனையாக இருக்கே மீன் குழம்பு, கடவுளே இதை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சுற்றி சுற்றி தேடுறாரு எல்லா இடத்துலையும். அப்பா இங்கே தான் இருக்குது மீன் குழம்பு, இன்றைக்கி சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு மாடிக்கு போய் வச்சுட்டாரு. இங்கேயே இரு மீன் குழம்பு, நான் போயிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அங்கேருந்து போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வராரு. அதுக்குள்ளே உஷா வராங்க. என்ன மீன் குழம்பு வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தை பார்க்குறாங்க. ஐயோ என்ன எல்லாமே இருக்குது, இதை விடவே கூடாது, காலையிலேருந்து இது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லா மீனையும் எடுத்து சாப்பிட்டு முள்ளு மட்டும் வச்சுருக்காங்க. அங்கேருந்து மூர்த்தி வந்து பார்க்குறாரு, என்னது இது, மீனெல்லாம் காணோம், வெறும் முள்ளு மட்டும் இருக்குது. ஐயோயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ நான் சைட் டிஷ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே யாரோ இருக்கீங்க, சொல்லுங்கள் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாரு, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க உஷா. என்ன பண்ணுற உஷா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கையை அப்படியே பார்க்குறாரு வாசனை. நீ தான் இல்லை மீனெல்லாம் எடுத்து சாப்பிட்டியா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பொண்ணுக்கிட்ட அந்த மீனை எடுத்துகிட்டு வந்தேன், நீ வந்து அழகாக சாப்பிட்டு வெறும் முள்ளு மட்டும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சித்தப்பு, பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் சித்தப்பு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. நல்லா நல்லா பண்ண நீ வர கோபத்துக்கு. இல்லை சித்தப்பு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தப்பு சித்தப்பு போய்ங்கந்து அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. உஷா பார்க்குறாரு, ஐயோ கடவுளே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறாரு. உஷா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, இப்படி எல்லாத்தையும் திண்டியே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கேருந்து பொன்னி வராங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மீன் சாப்பிடணுன்னு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சம்மா, ஆனால் எல்லாத்தையும் இந்த உஷா தின்னு முடிச்சுட்டு வெறும் முழுதமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கிணத்துல மீன் குழம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கிக்கிறாரு. அப்பா சூப்பர் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக மாடிக்கு போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க உஷா. பொன்னி அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு சரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கு அந்த நெருப்பு எல்லாமே அணைக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இரு பொன்னி அணைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வராரு. ஏங்க நீங்கள் எதாவது சமைக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இல்லை நான் எதுவும் சமைக்க போல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறாரு. என்னத்துக்கு ஊதுறீங்க, நான் வேணா ஊதி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் டீ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. அப்போ கரெக்டாக சந்திரசேகர் மாடியில் வந்து நின்று பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல சக்தி பொன்னியோட வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, சரி நம்ம டீ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. டீயா, பால்லாம் எதுவும் இல்லைங்க, இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதனால் என்ன பொன்னி, பிளாக் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த அடுப்பெல்லாம் ஊதுறாரு. அது மேலே வைக்கிறாரு, பாத்திரத்தை வச்சுட்டு டீலாம் போடுறாரு, லெமனெல்லாம் போடுறாரு, எல்லாமே போட்டு பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது டீ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ரொம்ப குளிர் இடத்துல இந்த மாதிரி நெருப்பெல்லாம் மூட்டி டீ எல்லாம் குடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சந்திரசேகர் பார்த்துட்ருக்காரு. உஷாவும் பார்க்குறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. 2 பேரும் சேர்ந்து டீ எல்லாம் போட்டு குடிக்கிறாங்க. என்ன சக்தி மனசு மாறிடுவாரா என்ன, இந்த பொன்னியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவார் போல இருக்கு. இவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த வெண்ணிலா வேற இங்கே வேற சண்டை போட்டுட்டு போயிட்டா, அவள் இருந்ததாலாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தியா இவங்க 2 பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொன்னி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி பொன்னிக்கிட்ட சொல்கிறாரு, நீ வா பொன்னி உள்ளே வா, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க வேண்டாம், அவங்க என்னை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிட்டா நான் வரேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணு இப்படி அடம் பிடிக்கிற, நீயும் இப்படி பண்ணிகிட்ருக்க, அம்மாவும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி பணியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் எடுத்து போற்றி விடுறாரு. இந்த சந்திரசேகர் மேலேருந்து பார்க்குறாரு. நான் சொல்கிறத கேளு பொன்னி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் சொல்கிறது ஓகே, எனக்காக நீங்கள் பேசணும்னு நினைக்கிறதும் பரவாயில்ல, ஆனால் பேச வேண்டாம், எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அத்தையோட மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க என்னை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சமைக்க சொல்லுவாங்க, அப்போ நான் உள்ளே வரேன், அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி பொன்னி, இதுக்கு மேலே உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை, உனக்கு என்ன தோணுதோ அது செய் சரியா, ஆனால் நீ செய்கிற சமையல் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ளே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரகரிசி சாப்பாடுன்றாங்க, தோசை கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஹெல்த்தி தான், பட் அது நமக்கு இப்போதைக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. ஆனால் நீ வைக்கிற மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்பாவுக்கு மட்டும் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கும் வேணுமா, என்ன வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இல்லை பொன்னி இல்லை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஏற்கனவே அப்பா வந்து சாப்பிடும் போது அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது, நானும் வந்தேன்னா இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு.
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ நெருப்பு அணைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இப்போ நெருப்பு அணைச்சிரு போதும் டீலாம் குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறார். 2 பேருமே பயங்கரமாக நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க.